நான் உங்கள் செஃப் முகேஷ் அழகிரி. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பேசில் சூப் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான சூப். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், துளசி, பூண்டு, கொத்தமல்லி, பால், உப்பு, மைதா, சர்க்கரை, வெண்ணெய். ஸோ நார்மலாக யூஸ்வலாக டொமேட்டோ சூப் வீட்டில் பண்ணியிருப்போம். பேலீஃப், பெப்பர் கார்ன்லாம் போட்டுட்டு டொமேட்டோ ஆனியன்லாம் வதக்கி ஒரு பேஸ்ட் பண்ணி சூப் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதிலே துளசி ஒரு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி பண்ணோம்னா அது எவ்வளோ டெலிஷியஸான டேஸ்ட் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரஃப்பாக சூப்புக்கு எப்படி ஸ்லைஸ் பண்ணணுமோ அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா லைட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். தக்காளியையும் ரஃப்பாக ஸ்லைஸ் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெங்காயம் அப்படின்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. 3:1 இதுதான் ரேஷியோ. டொமேட்டோ சூப்புன்றனால டொமேட்டோ அதிகமாக இருக்கணும். இந்த ஹெர்ப்ஸ் பேசில் போட்டு பண்ணோம்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பும் இது இருக்கும். ஓகே, இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பட்டர் நல்லா இப்படி மெல்ட் பண்ணிடுங்க. ஸோ பட்டர் மெல்ட் ஆனோடனே பாருங்கள், இதில் ஒரே ஒரு பீஸ் பிரியாணி இலை, சும்மா ஒரு 10-15 மிளகு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ரஃப்பாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ பூண்டு போட்டிங்கன்னா போதும். ஒரு பெரிய பல் பூண்டை நீங்கள் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போடுங்க போதும். ரஃப்பாக சாத்தே பண்ணிக்கோங்க. லைட்டாக பூண்டு வதங்கினோன்னே ஆனியன் போடுங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுங்க. கம்மியாக இருக்குது, அந்த மாய்ஸ்சர் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுங்க. பாருங்கள், இது ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனியனை சூப் பண்ணுறனால பாதி வதங்கினா போதும். ஸோ இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சால்ட்டு ஃபஸ்ட்டே போடுங்க. சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதங்கிடும். வதக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த டொமேட்டோ சூப் நல்லா பாயில் பண்ணி அரைச்சிட்டு நல்லா பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கோல்டுக்கு ரொம்ப நல்லது. தக்காளி இதயத்துக்கு ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி ஹீட்டாக டொமேட்டோ சூப் பண்ணி குடிச்சிங்கன்னா கோல்டு டைமில் ரொம்ப நல்லது. சம்மரில் இந்த வேர்வை சளியெலாம் வருமே, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சூப் ரொம்ப நல்லது. இன்னும் நாட்டு தக்காளியில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தக்காளி ஒரு 60% வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்,
நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் துளசி கூட ஒரு 10 லீஃப் நீங்கள் போடலாம். என்கிட்ட ட்ரை துளசி வந்து இருக்குது, அது ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா ஃப்ரெஷ் துளசி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தி, அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். துளசி வந்து எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். சளிக்கும் தலைவலிக்கும் ரொம்ப நல்லது. அதனால் வந்து சளி பிடிச்சவங்க, தலைவலி அதிகமாக வர்றவங்க இந்த மாதிரி துளசி போட்டு டொமேட்டோ சூப் குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, ஒரு 85-90% டொமேட்டோ வந்து நல்லா சாத்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மைதா போடுறேன். அதாவது இதில் மைதா போடணும்னு அவசியமே இல்லை. மைதா எதுக்காக போடுறோன்னா ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக தான் மைதா போடுறோம். சூப்போட ஒரு திக்கனிங்காக தான் இதை போடுறோம். போடாமல் நீங்கள் குடிச்சிங்கனாலும் ரொம்ப ஹெல்த்தி தான். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மூடி போட்டுருவோம். நம்ம பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் சும்மா லைட்டாக கொதிச்சா போதும். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஒரு பவுலில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை ஆற விட்டுட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ணோம்னா சூப் ரெடி. ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் கம்மியான அளவு தான் சால்ட் போட்டோம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடச்சிச்சு. இதை நம்ம இப்போது லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. சூப் ரெடி. பாருங்கள், ஸ்மூத்தான ஒரு டொமேட்டோ பேசில் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த சூப்புக்கு அக்காம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் கிராம்ஸு க்ரூட்டான்ஸ் பண்ணுவாங்க, சூப் ஸ்டிக்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுக்க ப்ரெட்டையே சின்ன சின்ன டைசஸாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா க்ரூட்டான்ஸ் உங்களுக்கு நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த சூப்புக்கு ஒரு நல்ல ஒரு அக்காம்பனிமெண்ட் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.